ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுரையீரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பில் நிறைய கிராசரி பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ரெண்டும் சேர்த்து அரைக்கக்குள்ள அந்த தாளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம். இப்போ பண்ணலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நுரையீரல் வச்சுருக்கேன், நுரையீரல், அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானத்தோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 அரைச்சோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கினத்தோட கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். அப்போதான் தக்காளி நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டோன்னா இப்போ நம்ம நுரையீரல் சேர்த்துக்கலாம். நுரையீரல் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தலை நம்ம ஆட் பண்ணுறோம். மல்லித்தலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். என்ன மசாலானா அது ஜீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி. அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் கொஞ்சோன்னு, ஜீரக மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ப போல் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் நுரையீரல் கிரேவி ரெடி. இப்போ நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.